100 கோடி 10 லட்சம் ரூபாய் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. எங்களுடைய தமிழ் குலத்துக்கும் ஒரு பெருமை. எல்லாமே இறைவனுக்கு தான் நன்றி. லண்டன்ல இப்ப ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. வணக்கம். யாழ்ப்பாணம் புனித யாகப்பர் ஆலயத்தில் இன்றைய தினம் திருவிழா தொடக்கம். குறிப்பாக சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பார்க்க முடியும்னு சொன்னால், இலங்கையிலேயே முதல் தடவையாக இப்படி ஒரு கொடிமரம் ஒன்று உருவாக்கியிருக்கணும்னு சொல்லி அமைக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் இது இருக்குது, ஆனால் இங்கே இது முதல் தடவை. இந்த பிரம்மாண்டமான ஒரு கொடிமரம் உண்டு, அற்புதமாக இருக்குது. இதில் பாருங்க, இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காட்டிக்கொண்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் இங்கே இடம்பெற இந்த நிகழ்வுகளையும் பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது இன்றைக்கோ அல்லது நேற்றோ நாங்கள் நினைச்சு செய்த ஒரு காரியம் இல்லை. 1978ஆம் ஆண்டு எனக்கு அதில் ஐயா அந்த நாளையில் மரத்திலாம் கொடிமரம் ஏற்றுறாரு. அப்போ எங்கேயோ ஒரு முல்லைத்தீவு பக்கமோ அந்த பக்கத்தில் இருந்து ஒரு தேக்க மரம் ஓர்டர் பண்ணித்தான் எடுத்தவர் அந்த கொடிமரம் ஏற்றுறது. அவர் நினைச்சவர் நல்ல மொத்தமாக நல்ல கொடிமரமாக வரும் என்று நினைச்சு தான் அவர் அந்த கொடிமரத்தை அவர் ஓட பண்ணி எடுத்தவர். ஆனால் அந்த கொடிமரம் ஒரு மெல்லிசாகவும் மேலுக்கு வளைஞ்சு போய்த்தான் வந்தது அந்த கொடிமரம் 78ஆம் ஆண்டு. அப்போ அந்த டைமில் நாங்கள் வெளியில் போக இல்லை, ஆனால் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவர் அந்த கவலையில் வீட்டை சொல்கிறேன். எப்படின்னா, இந்த சந்தியோமேருக்கு கொடி நல்லா இல்லை, ஆனால் ஒரு கொடி செய்ய வேணும் என்று மட்டும்தான் எங்கள்கிட்ட கூட கேட்கல. இப்படி செய்யுங்கடா, நான் இல்லாத காலத்துல கூட செய்யலை. அது எங்களோட மனதில் எப்பயுமே இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முதல் நான் இங்கே வந்த நேரம் இங்கே உள்ள சுவாமிமார்கிட்ட கேட்டு நான் அப்படியே கொடிமரம் ஒன்று செய்யப்படும். ஆனால் இப்படி கொடிமரம் நான் நினைக்கிற கொடிமரம் செய்யணும்னு மட்டும்தான் நினைச்சேன். அதுக்கு பிறகு நான் அதிகமாக இந்தியாவுக்கு தான் கூட ட்ராவல் பண்ணுறேன். அங்கே இந்தியாவில் தான் இந்த கொடிமரங்கள் இருக்குது. இப்போ இதுகளை பார்த்ததுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன்னா, நம்ம இப்படி ஒரு இதை செய்யலாம்னு போட்டு 2010ஆம் ஆண்டு இங்கே கதைச்சேன். அப்போ கதைக்கிற இடத்துல சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கு மேல் விலையிலாம போனதால நான் ஒன்றும் செய்ய இயலாமலே போயிட்டேன். அப்போ 2010ஆம் ஆண்டு இங்கே நான் கதைச்சிட்டு போனேன். செய்ய அவைய சொல்லிச்சேன்னா, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிச்சேன். அது பார்த்தா பிறகு கொரோனா எல்லாம் இது பண்ணி அந்த முக்கியமாக செய்ய அந்த இதில் ஈடுபாடாக இருந்தாக்கள் எல்லாம் செத்து போயிட்டு. நான் இதுக்கு பிறகு போன வருஷம் நவம்பர் தான் வந்தது. அப்போ இதுக்கு முக்கியம் பெர்மிஷன் தர வேண்டிய விஷா அவர்கிட்ட கேட்குறேன், லோடு இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கொடிமரம் ஒன்று செய்ய வேணும், நீங்கள் பெர்மிஷன் தருவீங்களான்னு கேட்டேன். அப்போ எங்கள் ஐயாவோட பேர் வெல்லம் தெரியும். அவரை எங்கள் ஐயாவை அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் சொல்கிற வெல்லம், இது மாதிரி இதுகள் எல்லாம் இங்கே கிடையாது, ஆனால் உன்னால் செய்ய இயலுமெண்டா நீ செய்யன்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் நான் அதை செய்ய வலிக்கிட்டேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் அந்த ஸ்டார்ட் பண்ணினது கொடிமரம் ஏற்றுறது. அப்போ அந்த நேரம் அத்திவாரம் எல்லாம் சரி இது பண்ணுது. இது வந்து இங்கே செய்யலாம், இந்தியாவெல்லாம் செய்யணும். நான் திருப்பூரில் தான் ஆர்டர் பண்ணி எல்லாம் செய்விச்சேன். அப்போ முதல் வந்து நான் ஈஸ்டர் சண்டேக்கு தான் முதல் கொடியேற்றணும் பண்ணிட்டு அவசரமாக எல்லாம் செய்து போட்டு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு சென்னைக்கு அனுப்பினேன். சென்னையிலேருந்து தானே இதில் வரணும், எங்கே கப்பலில் வாழது அனுப்பினேன். அது வந்ததுகள் எல்லாமே உடைஞ்சி போச்சு. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் சரியான பேக்கிங் இல்லாததால் எல்லாம் உடைஞ்சி போச்சு. அப்போ அதால் எனக்கு இதுக்கு ஈஸ்டர் சண்டேக்கு அந்த கொடிமரம் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கொடி செய்துட்டேன், ஈஸ்டருக்குரிய கொடி செய்துட்டேன். அப்போ பிறகு பார்த்துட்டேன்டா சரி ஒரு 40 நாளால் திருப்பி அனுப்பி புதுசாக செய்தேன். நான் கொடிமரமெல்லாம் புதுசாக செய்தேன், திருப்பி எல்லா விதிகள் செய்து போட்டு. அப்போ நான் பார்த்தேன்னா சரி ஈஸ்டருக்கு முடியலை, 40வது நாள் ஆரோகணமாகிற நாள் இருக்கு. அப்போ அன்றைக்கு அது எழுத்துவோம்ட்டு இன்னொரு கொடி செய்து அதையும் ரெடி பண்ண. அந்த இதுலேயுமே ஏதோ இதுகளால் வந்து அந்த கரெக்டாக அந்த உள்ளே வந்து சேரையெல்லாம் அப்படி பிறகு பார்த்தா மாதாவோட பேர்னால் மே மாதம். அப்போ மே மாதம் செய்யலாம் என்று சொல்லி மாதாவுக்கு ஒரு கொடி செய்து போட்டு அப்போ அந்த நேரம் அனுப்பலாம்னு பார்த்தா அந்த இதுக்குள்ளேயும் ஏதோ சந்தர்ப்பம் வரவே இல்லை. ஆனால் அவர் எங்களோட பிளானின் படி இவரோட சந்தேகமாயிட்ட கொடிக்குத்தானே செய்யணும்னு இருந்தார். அப்போ அவரோட பிளானின் படி இந்த இதுக்கு தான் நீ செய்யலாம், இதுக்கு ஒன்றுமே நாங்கள் என்னதான் தலைகளாக நின்றாலும் இது பண்ணும். அப்போ நான் சரியான கவலைப்பட்டேன். என்னடா இது நான் எவ்வளவு ட்ரை பண்ணுறேன்னு செய்யவே முடியாமல் இருக்கு. இப்போ மனுஷி சொன்ன என்னடா அப்பா நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கை உங்களை இது பண்ணித்தான் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் அப்படி இல்லாமல் கடவுளோட விடுங்க, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் அதை நான் முயற்சி எடுக்கல, செய்யணும் உமக்கு எப்போ சித்தமோ அதன்படியே நடக்கட்டுமான்னு சொல்லி தான் விட்டேன்னா. அது பார்த்தா சரியா ஜூன் எண்டில் பார்த்தா எல்லாம் டக்குண்டு சாமான்கள் வந்து. ஆனால் என்ன பிரச்சனைன்னா எனக்கு இங்கே எல்லாம் மேயில் நான் அனுப்பினேன்னா இந்த சாமான்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்து கஸ்டம்ஸில் வந்து 2 மாதங்கள் வந்தது கிளியர் பண்ணலாமே இருக்குது. இவ்வளவோ ட்ரை பண்ணுறோமே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிறகு பார்த்தா ஒரு இடத்துக்கு இல்லை போய் இப்போ கஸ்டம்ஸில் இருக்குன்னு பார்த்தா அவன் 2 லட்சம் 3 லட்சம் பே பண்ண சொல்லுவான். அப்போ ஒரு மாதிரி பே பண்ணிவிட்டு அடுத்த போனால் அடுத்த செக்ஷனில் வந்து திருப்பி நிப்பாட்டுவான், திருப்பி 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுவான். கடைசியாக கொண்டு வந்து வெளியேற்றுறதுக்கு பார்த்தா அங்கேயே நிப்பாட்டி போட்டு ஏதோ ஒரு கோட் நம்பரோ ஏதோ சரியில்லையா, அந்த கோட் நம்பர் சரியா எங்களுக்கெல்லாம் இது என்ன அது நீ கோட் நம்பர் எங்களுக்கு என்ன தெரியும். அப்போ ஏதோ சொல்லிக்கிள்ளி ஒரு மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைன் பே பண்ண ஒன்றும் 3,60,000 பே பண்ணுங்க கிளியர் பண்ணுங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பிஷப்பட்ட கேட்டான் லோடு என்ன இப்படி எல்லாம் இருக்குது ரெண்டு. அவர் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவரோட கஸ்டம்ஸில் பேசுகிற ஞானராஜன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் உடனே ஃபோன் பண்ணி கேட்டார். அவர் தான் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர். அவர் கேட்ட இடத்துல அவர் சொன்னார்னா இப்படி அது கடைசி இதில் நீங்கள் ஒன்றும் செய்யலாது, வேணுமென்னா நான் பே பண்ணுறேன். நான் இல்லை எனக்கு வந்து இப்படியே பே பண்ணிக்கொண்டே இருக்கேன், ஆனால் வெளியில் வருது இல்லை, நீங்கள் ஏதாவது அதுக்கு ஹெல்ப் இல்லை, இதுதான் கடைசி பேமெண்ட், நீங்கள் இதோட இப்படி வேணும். அதுக்கு பிறகு தான் பே பண்ணி கொண்டு வந்து இது வந்தேன். இப்போ நான் 4 நாளைக்கு முதல் தான் வந்தேன் நான். ஆனால் அதுக்கிடையில் எல்லாமே இவங்க அந்த என்னோட இவர் அந்த ஃபயாஸ் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அவர் தான் ஆட்களை வச்சு செய்தவர். ஆனால் அது புதுமை என்னன்னு சொன்னால் இவர் வந்து இதில் தான் இருக்கிறவர். நான் சொன்னதுக்காக இங்கே வந்தவர் எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தவர். ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை புள்ளகளும் என்ன சொன்னால் வெல்டராக இருக்கலாம், என்ன உங்களுக்கு தெரியும், அந்த பைப்பெல்லாம் சும்மா மேலே ஏறி வெல் பண்ண உடனே என்ன வெல்டராக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், மற்றது வெல்டர், இவன் மேசன், பெயிண்டர், எல்லாருமே வந்து நல்ல உதவியாகவும் நல்ல வடிவாக அவருக்கு உதவி செய்துதான் இதை கட்டி கடைசியாக முடிச்சினான். இப்போ 4ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன். வந்ததுக்கு பிறகுதான் நான் சின்ன வேலைகளை செய்து இன்னும் கூட இதுகளை வடிவாக்கினது. அதுக்கு பிறகுதான் நான் வந்து செய்து அதுகளை செய்தான் வடிவாக்கி தான் நான் எதிர்பார்த்தது வடிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்து தான் இந்த கொடிமரத்தை செய்தேன்.
ஆனால் இவ்வளவு வடிவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே அற்புதமான ஒரு கொடிமரம். அது இது என்னோட முயற்சி இல்லை, யாகப்பெற்ற மகிமையாலதான் யாகப்பெற்ற அது அவற்ற மகிமை. அவர் தான் அதை வடிவா அப்படி அமைய வேணும் என்று அவர் விரும்பி இருக்கிற அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியுமா இந்த சங்கிலிகள் போட்டிருக்கோம் பாருங்க, 4 சங்கிலி. இந்த சங்கிலி வந்து நாங்கள் அளவு வந்து ஒரு அளவை எடுத்துக்கிட்டு வந்த நாங்கள் பெருசாகுமா சின்னனாகுமா காணுமா காணாதுன்றது தான் அதை யோசிச்சுக்கண்டு இருந்தாங்க. அது பார்த்தா எக்ஸாக்டா கரெக்டா வந்து ஒரே ஒரு லிங்க் தான் வந்து மிச்சம் பண்ணு அந்த அதெல்லாம் பாருங்க, அந்த புதுமையை பாருங்க. அதுக்கு பிறகு இந்த கல்லி போட்டிருக்கேன் பாருங்க, அந்த முன்னுக்கு அந்த கருப்பு கல்லு போட்டிருக்கேன். அப்ப இதுல வந்து இவைகளுக்கு ஏற்கனவே 82 கல் மிச்சம் கிடாது. அப்ப அந்த கல்லையும் சேர்த்து இந்த கல்லை சேர்த்து போடுவோம்னு தான் நம்ம அந்த பிளானை போட்டு. அப்ப நேற்று போனோம். நேற்று போய் அங்க கல் வாங்கிக்கல. இப்ப கல்லு கணக்கெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவங்க சொன்னாங்க 380 கல் வேண்டாம்டா. பிறகு இது கணக்கு பார்த்துட்டு டக்குன்னு சொன்னாங்க 300 கல் போதும். அப்ப 300 கல்லை கொண்டு. அப்ப நான் நிஜம் சரி ஏதோ அந்த 300 கல்லும் சரியா இதுக்கு வந்து பொருத்தமா இருக்கும். எவ்வளவு மிச்சம் வந்து தெரியுமா? கல் ஒரு சின்ன கல் தான் மிச்சம். அதெல்லாம் அந்த புதுமையாகவே நடந்து. இந்த போட்டோ இது அங்க இருந்து இந்தியாவில இருந்தா வந்தது. அந்த போட்டோ இந்த முன்னுக்கு வச்சிருக்கிற போட்டோ தெரியல இந்தியாவில இருந்து அனுப்பினது 11ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு வந்துச்சு. கஸ்டம்ஸ்ல கிடக்குது, வெளியில வருது இல்லை. அங்க அடிச்சு கேட்டா இன்னொரு கஸ்டம்ஸுக்கு போயிருக்கான். அப்போ அதனி அவங்க கிளியர் பண்ணி அதை பே பண்ணணும்னு 14,000 சொச்சமா பே பண்ணணும். 14,000 சொச்சம் பே பண்ணினேன். ஏற்கனவே அங்கெல்லாம் பே பண்ணி தான் அனுப்பினது. இருந்தாலும் இங்கே வந்துட்டு சரி பரவாயில்ல பே பண்ண கேட்டோம். பரவாயில்ல நீங்கள் உடனே அனுப்புங்கண்டு. அவங்க சரி இல்லை அனுப்பிடாது, நாளைக்கு 4 தான் கிடைக்குமென்னு சொன்னாங்க. அது பார்த்தா இங்கே இது வரைக்கும் 3:30 மணி இருக்குங்க. என்ன 3:30 மணிக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் டக்குண்டு எல்லாத்தையும் இது பண்ணி செய்து முடிச்சு போட்டு இந்த கொடியை ஏற்றுறது எல்லாம் வந்து மனுஷனால நடக்கிற எல்லாம் கடவுளால நடக்கு. ஜாகப்பெருக்கு தான் எல்லா புகழும் எல்லா பெருமையும். அதைத்தான் நான் சொல்லுவேன், வேற ஒன்று நான் சொல்ல முடியும். பெருமதி எவ்வளவு வரும்? இப்போ என்னண்டா நான் வந்து காசை அனுப்பிக்கிட்டு நான் இருந்தேனே தவிர நான் கணக்கு பார்க்கவே இல்லை. எல்லாமே இறைவனுக்கு தான் நன்றி, வேற ஒருத்தருக்கும் கிடையாது. அதைத்தான் நாங்கள் சொல்லலாம். எங்கட முயற்சியாலேயும் எங்கட இதுகளால ஒன்றுமே இல்லை. நீங்க அன்னளவா அவ்வளோ கேட்டீங்க இல்லையா? அவர்கிட்டயே கேளுங்க எவ்வளவு முடிஞ்சு. 1,10,00,000 முடிஞ்சு சொல்றாங்க. சரியா? ஏன்னா நான் கணக்கு பார்க்கல. சரியா? கணக்கு பார்த்தா கூட அவையில் தான் கடவுளுக்கு கணக்கு பார்க்காம கொடுத்துருக்கு. அதெல்லாம் தேவை. இந்த மகனே ஃபாதர் ஆகியிருக்காரு, படிக்கிறாரு. நான் அடுத்தடுத்த வருஷங்கள ஒரு குருவா திருளப்படுத்த போறேன். ஒரு மகன் 14 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர். ஆனா அவருக்கு நாடு லண்டன்ல இப்ப ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. வார வருஷத்தோட அவர் இது பண்ணிடுவாரு. எனக்கு பேர் வந்து அருட்தந்தை ஹில்லரி வெல்லம். நான் இங்கே குருநகர்ல பிறந்தது, வளர்ந்தது, படித்தது புனித பத்திரிசியா கல்லூரியில, சின்ன குருமடம் மார்த்தினாருடைய குடும்பத்தில் இருந்தேன். பிறகு பிரான்சிஸ்கு சபரியாருடைய பெரிய குடும்பத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து இதே ஒரு குறிப்பிட்ட உடுப்போடு ஒரு குறிப்பிட்ட உடுப்பு வந்து ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கே இருந்தாலும் வந்து எங்களோட கலாச்சாரத்தை மறக்கக்கூடாது. எனக்கு ஒரு கடவுள் சார்ந்த சந்தர்ப்பம் என்னென்று சொன்னால் 85ஆம் ஆண்டு நான் என்னுடைய தாய் தகப்பனோட பிரான்சுக்கு போயிருந்தாலும் அங்கேயே படித்து அங்கே குறிப்பிட்டம் பெற்ற முதல் தமிழ் குரு பிரான்சில். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் எனக்கு தந்தமைக்கு நன்றி. வேண்ட பொழுதில் பெரிய துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். தாய் என்ற ஒரு குலம், குலத்தை வந்து பெருமைப்படுத்துவதுதான் ஒவ்வொருடைய மகனினுடைய ஒரு கடமையா இருக்கு. அந்த ஒரு விதத்துல எங்களுடைய குடும்பத்துல என்னுடைய அண்ணன் முயற்சி எடுத்து செய்த இந்த பங்களிப்பு வந்து ஒரு பெருமைக்குரியது. இதைத்தான் எங்களுடைய தாய் தகப்பன் எங்களை சின்னன்ல இருந்து வளர்த்து மற்றவன் பெருமைப்படுவதற்கு நாங்கள் எப்படி எங்களை தியாகம் பண்ணி அவர்களுக்கும் ஒரு பெருமை வரவேணும் என்று அதைத்தான் எங்களுக்கு சின்ன வயதிலேயே வளர்த்துது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு தந்தது நான் உண்மையாகவே நம்புறேன். இந்த கொடி கம்பம் வந்து கீழே இருந்துதான் நான் மேலே பார்க்க வேண்டியிருக்கீங்க. அதே வேளையில
நாங்கள் மேலே பார்க்கும் பொழுது எங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாம் வந்து ஒரு மேலே போகின்ற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆனா இந்திய உலகத்துல வந்து இந்த ஆன்மீகம் இல்லாதால நாங்களும் உயர பார்க்குவதில்லை, அதே வேளையில் உயர பார்க்க நினைக்கிறார்களையும் வந்து கீழே இழுத்து நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இனி வருகின்ற காலத்தில் எங்களுடைய சமுதாயத்துல இப்படியான சம்பவங்கள் மீண்டும் எங்களுடைய மக்களினுடைய மனச்சாட்சியை இப்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒன்று கொடுத்து இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ் மக்களுக்கும் இது ஒரு பெருமையானது. இது ஒரு கத்தோலிக்க சம்பந்தமா மாத்திரம் இல்லாமலுக்கு எங்களுடைய இனம், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய தமிழ் குலத்துக்கும் இது ஒரு பெருமை. அதாவது இலங்கையிலேயே இப்படியான ஒரு நிகழ்ச்சி வந்து முதல் முறையாக இது நடப்பதற்கு இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆயுதப்பன் செய்தது வந்து அழிந்து போகக்கூடாது, அந்த அவர்களுடைய செயல்கள் எப்பொழுதும் வந்து உண்மையாக ஒரு வாழ்கின்ற ஒரு ஞாபக சக்தியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் எங்களுடைய அண்ணன் முன்னிட்டு, அதாவது இது பணத்துக்காக அவர் முன்னிட்டு செய்தது. அதே வேளையில இந்த ஒரு சம்பவம் எங்களோட குடும்பத்தில் உள்ள எங்களுடைய சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாரும் இந்த வேளையில என் மூலமாக எல்லாருக்குமே நன்றி சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை எங்களுடைய தாய் தகப்பனை பெருமைப்படுத்துறது, அது வந்து முக்கியம். தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு மகன் எப்பயும் வந்து செய் நன்றி மாத்திரமே இல்லை, அது இறைவனுக்கு அவன் ஒரு பிரதிபலனாக இருப்பான். எங்க போனாலும் எல்லாருக்குமே அமிர்தமாக, மற்றவர்கள் எங்களை ஏமாற்றலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோருக்கும் ஒரு இறைவனுடைய பிள்ளைகளாக அமிர்தமாக இருக்கிறதுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டம். இந்த கட்டம் வந்து எல்லாரையும் உயர்த்தி வைத்திருக்கணும்.